சரி, உங்கள் வீட்டம்மாக்கு சரி, பேர் ராதிகா. இது வயசு 46. உங்களுக்கு 56. சரி, ரைட்டு. உங்கள்கிட்ட எதுவும் கெட்ட பழக்கங்கள் இல்லைல்ல? கட் பண்ணிடுவேன்னு சொல்லுதீரா? பண்ணிட்டீரா? பண்ணிட்டேன்னு அகத்தியிட்ட சொல்லலாம். அப்படின்னா ஆகமாக வரும். ஏன்னா இங்கே அதான் மெயின். ஏன்னா 50 வயசுக்கு பிற பிள்ளை வேணும்னா எந்த கெட்ட வழக்கமும் இருக்கக்கூடாது. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. வணங்கி நில்லுங்க. ஏன்னா உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லிட்டு, உங்கள் குலதெய்வம் பேர் என்னது? சரி, ரைட்டு. அகத்திய பெருமான வேண்டி நில்லுங்க. உங்கள் அப்பா வேறு, அம்மா வேறு. சரி, ரைட்டு. வணங்கி நில்லுங்க. இவ்வளோ விவரம் கேட்டால் தான் அங்கே போவாங்க. ஏன்னா கேட்கையில் தான் சித்தர்கள் வந்து நமக்குன்னு எடுத்து பார்ப்பாங்க. இது வேற குறி கேட்காத இடம் கிடையாது. பூர்வ ஜென்மத்தை பார்க்குறது, நம்ம குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பார்க்குறது, இறை சூட்சமத்துக்குள்ளே போகிறது, அவள் விஷயத்துக்குள்ளே போகிறது. ஓம் அகதீஷாய நமக. உளமதில் நினைக்கும் நினைவுகள் எல்லாம் உயர்வுள்ள நினைவாக பெற்று வருகின்ற அற்புத சீடர்கள் அமர்ந்த பிரபஞ்ச மகாசபையில் தன் உளமதில் எழுகின்ற அத்துணை எண்ணங்களும் நற்செயல்களுக்காக என்று எண்ணி அச்செயல்களை ஆற்றுகின்ற பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் அமர்ந்த இத்தலமதில் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி, அவ்வாறு உயர் உள்ளல் எண்ணுகின்றவனே நற்சபையின் சீடனாக வலம் வர முடியும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி, ஏற்றத்தோடு இச்சபை நாடி அற்புத நிலை நாடி ஏற்றமுற கிளை சபையோடு நாடி உயர் நிலை கண்டு உயர் சபை ஆசானாய் அமர்ந்தவனை உயர் சபை ஆசானாய் அமர்ந்தவனை ஆசானாய் ஏற்று கிளை சபை ஆசானாய் வளம் வரும் அவனோடு தொடர்பு கொண்டு நற்சபையோடு வந்து அமர்ந்திருக்கும் நல்நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி, ஓம் அகதீஷாய நமக. தன் உளமதில் நல்ல அடிபணிவு சரணாகதி நிலைதனை கடைப்பிடிக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அகதீஷாய நமக. எத்தலம் சென்ற பொழுதும் எத்தலம் சென்று அமர்ந்த பொழுதும் தன் உறவாளர்களோடும் உறவினர்களோடும் சக நண்பர்களோடும் சக ஊழியர்களோடும் சக பணி புரிபவர்களோடும் அமர்கின்ற பொழுது எவ்வுரையையும் தன் உரை மேல் எழுந்து நிற்க வேண்டும் என்னும் நிலைப்பாட்டிற்குள் செல்லாது ஆற்றலாக அவர்கள் ஆற்றுகின்ற உரைகளையெல்லாம் செவிமடுக்க கேட்டு அதிலிருந்து வருகின்ற நற்கருத்துக்களை உள்வாங்கி தன் உரை நல் உரையாக அமைய வேண்டும் என்று இறை நம்பிக்கையோடு ஓர் உரை நல்லுரை மட்டும் ஆற்றி அவ்விடத்தை விட்டு அகன்றும் அவ்விடத்தில் அமைதி காத்தும் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஓம் அகதீஷாய நமக. எப்பணி ஆற்றுகின்ற பொழுதும் அதில் நான் பணியாற்றுகின்றேன் என்னால் என்னும் நிலையிலிருந்து வேறுபட்டு விடுபட்டு அத்துணை நிலையும் உமது அருகாமையில் அமர்ந்திருந்து மருதமலை அரசாளும் ஆற்றல் கொண்ட அத்திருமுருகன் ஆளுகின்றான் நடத்துகின்றான் என்னும் சிந்தையோடு நீர் வலம் வந்து பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பு கொண்டு ஆற்றலாக ஓர் குருவினை வாழும் குருவாக கிளை சபை ஆசானை நீர் ஏற்று அவன் காட்டும் வழி அவன் நடத்தும் வழிகளில் பின் தொடர்ந்து சென்று அவன் நடக்கும் சபையோடு நீர் தொடர்பில் இருந்து ஆற்றலாய் வலம் வருகின்ற பொழுது நல் நிலை அமைவதற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். வரும் வரும்
சற்சங்க நிகழ்வில் அம்மண்டலமதில் அமர்ந்திருந்து அரசாளும் ஆற்றல் பெற்ற அற்புத கோணியம்மனுடைய அருளாற்றலோடு உம்முடைய குலதெய்வ ஆற்றலோடு நீர் அங்கு நடைபெறும் சற்சங்க நிகழ்வில் வந்து அமர்ந்து கலந்து கொண்டு ஏற்றமுற வளம் வருகின்ற பொழுது அகத்தியன் உமக்கு ஆகம நிலைதனை உரைப்போம். நல்லாசி வழங்குகின்றோம். நீர் உரைத்த வினவிய வினாவிற்குரிய ஆற்றல் வழங்கும் ஆசி வழங்கும் ஆற்றல், ஆற்றல் வழங்கும் ஆசி வழங்கும் ஆற்றல் உமை வந்து சார்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி நல்நிலையாய் நடைபெறும் அத்துணை நிகழ்வும் என்று யாம் உரைப்போம் ஆகமம் அன்றைய தினம் என்று அகத்தியன் அதுகாரும் சித்தகணங்கள் தேவகணங்கள் எல்லாம் உம்முடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றவாறு வளம் வந்து நீர் உம்முடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றவாறு அவர்கள் நீர் வளம் வருவதை வளம் வந்து பிரபஞ்ச மகாசபையில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் உரைப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நல்லாசிகள் வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம். சபை நாடி வந்தவன் சபையை நாடி வந்த ஒரு சீடன் கூட ஒரு தொடர்பாளன் கூட சோடை போகா நிலைதனில் இகலோகத்தில் வளம் வந்து அவன் இகலோக நிலையிலிருந்து நற்பரலோக நிலைதனை கற்றுத்தருகின்ற ஆற்றல் பெற்றவனாக வளம் வருவதற்குரிய ஆசிகளை வழங்குவோம் அகத்தியன் என்று நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் உமக்கு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.